நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண வெப் சீரிஸில் நிறைய ஃபேவரட்டான வெப் சீரிஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த வெப் சீரிஸ் கண்டிப்பாக வந்து இந்த விச்சர் சீரிஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக பர்சனலாக அந்த விச்சர் சீரிஸ் பிடிக்கும். காரணம் வந்து நம்ம ஹென்ரிக் கால்வின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம், ஸோ மெயின் கதாபாத்திரம் வந்து பண்ணியிருந்தார். அதனால எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியஸாக இருந்துச்சு. பட் இந்த சீசன் 4ல் அவர் பண்ண அந்த ஹெரால்டு கதாபாத்திரத்துக்கு புதுசாக ஒருத்தர் தான் பண்ண போகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இந்த சீசன் 4 எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும்ல. அது எப்படி இருந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீட்டில் பார்த்துடலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு சீசன் 3 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே கதை ஸ்டார்ட் ஆகுது. ஹெரால்டு வந்து தன்னோட நண்பர்களோட சேர்ந்து நம்ம சிரியை தேடிட்டு இருக்காப்புல. ஆனால் இவருக்கு உடஞ்ச காலோட இப்போ தேடுறாரு அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் வேகம் பத்தலைங்க. நடுவில் ஒரு மருத்துவர் பார்க்குறாரு, அவர் காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே இந்த பக்கம் சிரியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எனாஃபர், ஸோ அவங்களும் மாயாஜால வித்தைகள்லாம் வச்சு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா சிரியை தான் தேடிட்டு இருக்காங்க. வில்லனும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறான். இதுக்கெல்லாம் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு திருட்டு கும்பலோட ஜாயின் பண்ணி அவங்க ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே கடைசியாக ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த அட்வென்ச்சர் நோக்கி தான் இந்த வெப்சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த வெப்சீரிஸோட மேக்கிங் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. முக்கியமாக இந்த வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்லாம் சும்மா மிரட்டலாக பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஹெரால்டை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ஷன் போர்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ பிசாசு கூட சண்டை போடக்கூடிய போர்ஷன் சொல்லி இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் கொரியோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனாஃபர் அவங்க மாயாஜால வித்தைகள்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்படி வெப்சீரிஸாக பார்க்கும்போது ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸோட ட்ராவல் பண்ணாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹென்ரிக் கால்வின் பண்ண அந்த ஹெரால்ட் கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வீக்கான மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பண்ணலை அப்படின்லாம் சொல்ல வரல. ஸோ அவரோட மிஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக எனக்கு உறுத்த தான் செய்யுது. பட் நம்ம ஹென்ரியோட மிஸ்ஸிங்கை தவிர்த்துட்டு இந்த வெப்சீரிஸில் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி சீசன் 3 வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ இந்த விச்சர் சீரியஸை அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர ஸ்டெப் டவுன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த சீசன் 4 எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹென்ரிக்கோட அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்.